நம்ம சென்னை வடபழனி கிட்ட இருக்கிற ஆற்காடு சாலையில தான் இருக்கோம். ஆற்காடு சாலையில இருக்கக்கூடிய கார்டியன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு தான் தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டாவது மருத்துவமனை, அதாவது ஒரு மாதத்திலே இரண்டாவது மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வானது நடந்திருக்கிறது. எதுக்காக இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிருக்காங்க, அதுக்கும் முழுமையா இப்படி மூடி சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மருத்துவமனையில அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கத்துக்கு இந்த மருத்துவமனையில என்னென்ன தவறுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையினுடைய ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தினுடைய இயக்குனர் இளங்கோவன் தலைமையிலான குழு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியுது, சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம் ஆற்காடு ரோடு பகுதியில் அமைந்துள்ள இந்த கேடன்ஸ் மருத்துவமனையில சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்யறது, அது மட்டும் இல்லாம அனுமதியின்றி மனநோய் சார்ந்த நோய்களுக்கு சிகிச்சை அளித்தது தொடர்பான ஒரு புகார் இந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு நபர் மூலியமா கிடைக்கப்பட்டிருக்கு சுகாதாரத்துறைக்கு. அந்த 29ஆம் தேதி கிடைச்சிருக்கு கடந்த மாசம். அந்த புகாரின் அடிப்படையில தான் இந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பும் இந்த மருத்துவமனையில் நடந்திருக்கு. அது மட்டுமின்றி உரிய அனுமதியின்றி மனநோய் சார்ந்த சிகிச்சைக்கு போறது. இது மட்டும் இல்லாம ஒரு புகார் இல்லாம பல புகார்களும் இந்த மருத்துவத்துறைக்கு இந்த மருத்துவமனை தொடர்பா வந்திருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மருத்துவமனையில எந்தெந்த ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெளிவா மருத்துவர்கள் போட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கணும்னா, இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க ஐசியூ இருக்கு, பீடியாட்ரிக் இருக்கு, எல்லா மகப்பேறு மருத்துவம் இருக்கு, நியூரோ இருக்கு, கார்டியாலஜி இருக்கு அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதற்கான முக்கியமான மருத்துவர்கள், அந்த துறை சார்ந்த தலைமை மருத்துவர்கள், அதுல தலைமை படிப்பு படித்த டிஎம்ஓ இல்ல எம்டிஓ இல்ல ஹெச்ஓடி லெவலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கணும். ஆனா இங்கு அது போன்ற தனி துறைகள் இல்லாம ஜெனரலான பிசிஷியனை வச்சு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறதும் இங்க நடத்திய விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 11 கம்ப்ளைண்ட் விசாரணையில இந்த மருத்துவமனை மீது தெரிய வந்திருக்கு. 11 தவறுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் இல்லாதது இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேரும் 12 மணி நேரத்திற்கு மேலாக வேலை பார்த்திருக்காங்க. பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இல்லாம மகப்பேறு மருத்துவர்கள் ஒரு சர்ஜன்ஸ் இல்லாம மகப்பேறு மருத்துவர்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் பிசிஷியன், அனஸ்தீசிக் போன்றவர்கள்லாம் இல்லாம ஐசியூ ரன் பண்ணியிருக்காங்க. அது போன்ற பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கருக்கலைப்பில் ஈடுபட்டதும், இந்த சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து நிறைய கருக்கலைப்பு சட்டவிரோதமாக மறைமுகமாக, அதாவது கருக்கலைப்பில் ஈடுபடும் நிறைய பேர் இந்த மருத்துவமனையை அணுகியிருக்காங்க. அவங்கக்கிட்ட அதாவது சட்டவிரோதமாக கரு ஆனவர்கள் இந்த மருத்துவமனை அணுகிறது. இவங்க அதுக்கான அதிகபட்ச விலையாக வைத்து அதை ரகசியமாக செய்யறது தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா இங்க ஐசியூ இருக்கு, ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் டிஃபிபிரிலேட்டர் போன்றவை எதுவுமே ஆபரேஷன் தியேட்டர்ல இல்ல. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேட்டர் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லயே வென்டிலேட்டர் இல்ல. இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு மருத்துவர் நிறுவனங்கள் சட்டம்படி 1997 விதிப்படி இந்த மருத்துவ மீது தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 2018 படியும் இந்த இவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சான்றிதழ் டெம்பரவரியா தற்காலிகமா நீக்கியிருக்காங்க. இதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே உள்நோயாளியாகவோ வெளிநோயாளியாகவோ சிகிச்சை பெறுவதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், யூடியூபர் இர்ஃபான் அவருடைய மனைவியின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் விவரங்களை வெளிநாட்டில் போய் கண்டறிஞ்சிட்டு இங்க வெளியிட்டாரு. வெளிநாட்டில் போய் பரிசோதனை செஞ்சாலும் அது தமிழ்நாட்டில் சொல்வது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில இந்த ஸ்கேன் சென்டர் வச்சு அதை கண்டறிந்து அந்த கருக்கலைப்பிலும் ஈடுபட்டது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்காக தான் தற்போது இந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னையில இதற்கு முன்பு ஒரே மாதத்தில்
மற்றொரு மருத்துவமனை, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனை மீது இந்த உடல் எடை குறைப்புக்காக சென்ற ஒரு இளைஞர் உடல் எடை குறைப்பு சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் திடீரென்று உயிரிழந்தார். கார்டியோ அட்டாக் அவருக்கு ஏற்பட்டது. கார்டியோ அட்டாக் வந்தப்பயே பாத்தீங்கன்னா அவருக்கான இதயவியல் சிறப்பு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில இல்லாததுனால தான் அந்த இளைஞர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில கண்டறியப்பட்டது. அதனால அந்த மருத்துவமனையும் சீல் வைக்கப்பட்டு அவங்களுடைய அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டது. அதே போன்ற இந்த மருத்துவமனைக்கும் தற்போது இரண்டாவதாக ஒரு மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில குறிப்பா ஒரு மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் விரிவாக காட்டுவார்.